அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 31. நுஅமான் இப்னு பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் சொல்கிறார், என்னுடைய தந்தை எனக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். அதை பார்த்தவுடன் என்னுடைய தாயார் அம்ரா என்பவர்கள் என்னுடைய தந்தையிடம், இந்த அன்பளிப்புக்கு, நுஅமானுக்கு நீங்கள் கொடுத்த இந்த அன்பளிப்புக்கு அல்லாஹுடைய தூதரை சாட்சியாக்காதவரை இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று கூறினார். உடனே அந்த அன்பளிப்போட அல்லாஹுடைய தூதரை சந்திக்க செல்கிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த அன்பளிப்பை பார்த்துட்டு கேட்குறாங்க, பஷீர், உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நீங்க அன்பளிப்பு வழங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொன்னார், என்னுடைய தந்தை சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்கள், உங்கள் பிள்ளைகளிடையே நீதியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் அநீதிக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இதை கேட்ட என்னுடைய தந்தை உடனே என்னிடத்தில் வழங்கப்பட்ட அந்த அன்பளிப்பை திரும்ப வாங்கி கொண்டார்கள் என்கின்ற செய்திய நுஅமான் இப்னு பஷீர் அவங்க சொல்றாங்க. பாருங்க, ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுக்கிறார். 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ 4 குழந்தைகளோ எத்தனையோ குழந்தைகள் இருக்கட்டும், 1க்கு மேல் குழந்தைகள் இருக்கும் பொழுது, 1க்கு மேல் பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்களிடையே நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும். இதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம். இதை சாதாரண ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னால், இந்த செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. 2 பேருமே ஆட்சேபனை, அதாவது தாய் ஆட்சேபனை தெரிவிக்கிறார், அல்லாஹுடைய தூதர் சாட்சி சொல்லணும்னு. அல்லாஹுடைய தூதர் கொஸ்டின் கேட்டு அவங்களும் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் இருக்கக்கூடாது என்பதுதான். அப்ப பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்வது அநீதியான காரியம். ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளையோ ஒரு உணவு பண்டத்தையோ வாங்கி கொடுக்கிறீர்கள், ஒரே ஒரு பிள்ளையைத்தான் வெளியே அழைத்து செல்கிறீர்கள் என்று சொன்னால், மீதி இருக்கக்கூடிய 2ஓ 3ஓ 4ஓ 5ஓ அல்லது ஒரு பிள்ளை மீதி இருந்தாலும் சரி, அது அநீதியாகிவிடும் என்பதை அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுது. இந்த செய்தியை நம்ம சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, சூரத்துல் மாயிதாவினுடைய 5வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த 8வது வசனத்துல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் பாருங்க. நம்ம ஏற்கனவே நீதிக்கு சாட்சி பகருங்க அப்படிங்கிற செய்தியை இந்த கடந்த தலைப்புக்கு முந்தைய தலைப்பு நம்ம பேசி இருக்கிறோம். 2 தலைப்புகளுக்கு முன்னால் நாம் பேசி இருக்கிறோம். அப்ப இங்க அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதே நீதியைத்தான் உபதேசிக்கிறான். எப்படி உபதேசிக்கிறான் என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன ஷுஹதாஅ பில் கிஸ்தி, நீங்கள் நீதியை கொண்டு சாட்சி கூறுவர்களாக நிலைத்தவர்களாக ஆகிவிடுங்கள். நீங்கள் சாட்சி கூறணும், நீதியை கொண்டு சாட்சி கூறணும். எதை கொண்டு சாட்சி கூறணும்? நீதிக்கு சாட்சியாக இருக்கணும், அநீதிக்கு சாட்சியா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குழந்தை விஷயம் தானே, ஏன் அல்லாஹுடைய தூதர் சாட்சியா இருக்க மறுத்தார்கள்? அது அநீதி. 2 பேருக்கும் ஈக்குவலாக நடக்கணும். 2 பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் இருவருக்கும் ஈக்குவலாகத்தான் நடக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சாட்சி கூற மறுக்கிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா எஜ்ரிவன்னக்கும் ஷனஆனு கௌமின் அல அல்ல தஅதிலு அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்ட பகைமை நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். நீதி செலுத்துங்கள். எழுதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள். அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் பேசுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான பாடம் தான் இந்த நீதி என்பது. நீதி என்பது அல்லாஹ்விடத்திலே நீதி என்பது அணு அளவை கூட அல்லாஹ் விட மாட்டான். யாருக்கும் நாம் அநீதி இழைத்து விடக்கூடாது. நாம் மரணிப்பதற்கு முன்னால் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கிறதோ, நாம் அநீதி இழைத்ததுல சின்ன விஷயம் தானே அப்படின்னு நம்ம அநீதி இழைச்சிருக்கிறோமே, இது எல்லாத்தையும் ஞாபகம் வைத்து போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். முதலில் அதை செய்ய வேண்டும். அதை செய்வோம். மரணிப்பதற்கு முன்னால் அதை செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் அநீதி இழைத்தோமோ அவர்களிடத்தில், உங்களுக்கு நான் அநீதி இழைத்து விட்டேன், உங்களுடைய விஷயத்தில் தவறாக நடந்து விட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மனம் பொறுத்து மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் போதும். அவர் மன்னிக்கிறாரோ மன்னிக்கவில்லையோ, அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பான்.
அது மிக கவனமா செய்யணும். இது இரையச்சமுடையவர்களுக்காக சொல்லப்படக்கூடிய உபதேசம், மூமின்களுக்காக சொல்லப்படக்கூடிய உபதேசம். அப்ப யஅதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதுதான் இரையச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் பேசுகின்றான். வத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அன்பான சகோதரர்களே, அப்ப நீதியில ஒரு மூமின் நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அடுத்தடுத்து பல வசனங்களிலே அல்லாஹ் என்ன செய்யறான், மூமின்களே அப்படின்னு அழைத்து சொல்லாட்டாலும் நீதி நிலைநாட்டுவது எவ்வளவு அவசியம் என்பதை பேசுகின்றான். அடுத்த தொடரிலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.